வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். கோத்தகிரி ஜூட்ஸ் பள்ளியின் 46வது ஆண்டு விழா. கலை, கல்வி, விளையாட்டு திறமைகளால் அனைவரையும் கவர்ந்த மாணவ மாணவிகள். கோத்தகிரியில் அமைந்துள்ள ஜூட்ஸ் பப்ளிக் பள்ளி ஜூனியர் கல்லூரியின் 46வது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் மாணவர்கள் வழங்கிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கண்கவர் வகையில் அமைந்து பெற்றோர்கள் மற்றும் வருகையாளர் அனைவரையும் வியக்க வைத்தன. இந்த விழாவில் முதன்மை விருந்தினராக கோபிநாத் டி மேனன், மேம்பாட்டு நிபுணர் மற்றும் முன்னாள் யுனிசெஃப் மாநில அலுவலக தலைவர், டாக்டர் செவினோ ஆரம், தலைவர் சாந்தி ஆசிரமம் இணை மதிப்பீட்டாளர் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியின் கல்வி முன்னேற்றம் மற்றும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை பற்றி சிறப்புரையாற்றினர். கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், மாணவ மாணவிகள் ஆற்றிய நடனங்கள், இசை நிகழ்ச்சிகள், கலாச்சார வெளிப்பாடுகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் விழாவின் சிறப்பை மேலும் உயர்த்தின. மேடையில் மாணவர்கள் வெளிப்படுத்திய தன்னம்பிக்கை, திறமைகள், கட்டுப்பாடு ஆகியவை அனைவரையும் மிகவும் கவர்ந்தன. பள்ளி நிர்வாகத்தின் மிக சிறப்பான ஏற்பாடுகள். விழா ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் தன்ராஜ், முதல்வர் சாரோ தன்ராஜ் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். ஜூட்ஸ் பள்ளியின் சிறப்புகள். இந்த பள்ளி கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் சர்வதேச தரவிலான கல்வி நிறுவனமாகும். இது ICSE மற்றும் ICS பாடத்திட்டங்களை வழங்குவதோடு மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு உள்ள விளையாட்டு சிறப்புகள். பள்ளியில் வழங்கப்படும் விளையாட்டு மற்றும் பயிற்சிகள் தடகளம், கைப்பந்து, கால்பந்து, கிரிக்கெட், ஹாக்கி, டேபிள் டென்னிஸ், பூப்பந்து, குதிரை சவாரி, துப்பாக்கி சுடுதல், யோகா, கர்நாடக இசை, நடனம், சதுரங்கம் என இவற்றில் பல மாணவர்கள் மண்டல மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகின்றனர். வசதி தேவைப்படும் மாணவர்களுக்கு உயர்தர விடுதி வசதிகளும் பள்ளியில் உள்ளன. பெற்றோர்கள் பெருமிதம். கோத்தகிரி செயின்ட் ஜூட்ஸ் பள்ளி மாணவர்களின் கல்வி, கலை, விளையாட்டுகளில் காணும் முன்னேற்றம் குறித்து விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மகிழ்ச்சியும் பெருமிதமும் தெரிவித்தனர். மண்டல மற்றும் தேசிய மட்ட போட்டிகளில் மாணவர்கள் சாதனை படைப்பது பள்ளியின் தரத்தையும் ஒழுக்க நெறிகளும் எடுத்துக்காட்டுவதாக பெற்றோர்கள் தங்களின் மகிழ்ச்சியை பெருமிதமாக வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் அனைவரின் மனதையும் அள்ளி மகிழ்ச்சியில் திளைக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.